குட் மார்னிங் எவ்ரிவன். ஏதாச்சும் நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 5G ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கு நாங்கள் 3 பேருமே ஐம் டாக்டர் மீனா. ஐம் ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இன் ரேடியல் ரோடு காவேரி ஹாஸ்பிட்டல் அண்ட் மா காவேரி. ஸோ இந்த 5G ஆம்புலன்ஸ் பற்றி உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நார்மல் ஆம்புலன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் நாங்கள் சொன்னோம், டெக்னிக்கலாகவும் சொன்னோம். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா, த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடியே த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். அந்த விண்டோ கோல்டன் ஹவர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ராமா, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே வந்து த ட்ரீட்மெண்ட் வில் பி ஸ்டார்டட். ஸோ தட் நமக்கு டயக்னோசிஸ் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். ஒன்ஸ் அ பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு நம்ம வந்து அந்தந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தேவைன்னா அதெல்லாம் ரெடியாக வச்சு, அந்த மெடிக்கேஷன்ஸ், அந்த கிளாட்டை வந்து கரைக்கத்தான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸுனால் அந்த பிளட் லாஸ் பார்த்துட்டு நமக்கு பிளட்டு தேவைன்னா நெகட்டிவ் பிளட்டு அதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இது நார்மல் ஆம்புலன்ஸில் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த 5G ஆம்புலன்ஸில் நம்ம டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் நேரடியாக பார்த்து, இப்போ கோவிட் டைம்லலாம் நீங்கள் எப்படி வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி நம்ம கோவிட் கேசஸ்லாம் ட்ரீட் பண்ணோம் வீட்டிலேருந்து. ஸோ அது மாதிரி பேஷண்ட் பிக்கப் பண்ண உடனே அந்த கன்சர்ன் டாக்டர்ஸ், எமர்ஜென்சி ஃபிசிஷியன் லைவாக வந்து பேஷண்டோட வைட்டல்ஸ்லேருந்து கண்டிஷன்லேருந்து பார்த்து அந்த பேராமெடிக் ஸ்டாஃப்க்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வருவோம். ஸோ தட் பேஷண்ட் வில் ரீச் அ ஹாஸ்பிட்டல் சேஃப்லி. சிம்பிளாக Yeah. Yes. All the 30 ambulances are 5G enabled. ஆமாம். இல்லை, சென்னையை பொறுத்தளவு 30 இருக்குது சார். அதில் வந்து எல்லாமே 5G எனேபிள்டு. ஸோ வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு பெரம்பூர், தொண்டார்பேட் அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் எப்படி எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து வி ஹவ் த காவேரி மேனேஜ்மெண்ட் ஹஸ் பிளேஸ் த ஆம்புலன்சஸ். ஸோ அதில் வந்து இந்த 5G வர்றதுங்கிறது ரொம்பவே அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு நார்மல் ஆம்புலன்சஸ். ஸோ மேம் சொன்ன மாதிரி நம்ம இந்த பைலட் ஸ்டடி பண்ணும்போது எங்கே இதுலேயுமே ஒரு 46 வயசு உள்ள ஒரு பேஷண்ட் வந்து வீட்டிலே கொலாப்ஸ் ஆகிட்டார். அவரை வந்து என் ரூட்லேயே ரெசிஸ்டேட் பண்ணிட்டு, லைக் இந்த கார்டியோபல்மரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணிவிட்டு அதுக்கான மெடிக்கேஷன்லாம் கொடுத்து வேர் ஏபிள் டு கைட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீ வெண்ட் வாக்கிங் ஹோம். ஸோ வெறும் 46 வயசு தான். ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் ஹேட் குட் எக்ஸாம்பிள்ஸ் பைலட் பண்ணும்போது. ஸோ எங்களை பொறுத்தளவு இந்த இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால இட் வில் ட்ரெமெண்டஸ்லி பெனிஃபிட் பேஷண்ட் கேர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எமர்ஜென்சியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். நம்ம வந்து ஆம்புலன்ஸில் வெறும் சார் சொன்ன மாதிரி, ஐபிஎஸ் சார் சொன்ன மாதிரி வெறும் டிரான்ஸ்போர்ட் மாதிரி இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட்டே அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமாக அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வரும் சார். அது ஆக்சுவலி ஸ்டேஜ்டு இதுவாக வந்து தே வில் பிளான், ஐம் ஷுவர். பட் அது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறது இப்போதைக்கு எங்களால் ஷுவராக சொல்ல முடியல. பட் தென் டெஃபினட்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இட் வில் ஸ்ப்ரெட் டெஃபினெட்லி. இல்லை சார், அது எல்லா அந்த சிட்டியில் எல்லா ஏரியாவும் ரீச் பண்ணுறது மாதிரி. அதாவது சார் ஜிபிஎஸ் லொக்கேஷன் பேஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் எமர்ஜென்சி நடக்கலாம் இல்லையா? ஸோ எல்லா ஏரியாவுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி லொக்கேஷன்ஸ் ஒவ்வொரு, இப்போ பெரம்பூர்னா அந்த இடம் ப்ளஸ் அது சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு காமன் பிளேஸில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ். ஸோ பெரம்பூரில் ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஆக்டிவ் ஆகும். இல்லை அதுக்கு பக்கத்தில் கொளத்தூரில் ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா அந்த பெரம்பூர் ஆம்புலன்ஸ் டக்குன்னு ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஜிபிஎஸில் மேப் பண்ணி, ஸோ இட் கவர்ஸ் எவ்ரிவேர். லைக் சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணுற மாதிரி எல்லா இந்த 30 ஆம்புலன்ஸும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சார் நம்ம 5G அப்படிங்கிறது நம்ம ஒரு 2G ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். 3G டெக்னாலஜியில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 4G 5Gயில் வந்து நிற்கிறோம். ஸோ இது ஒரு 5G டெக்னாலஜி தானே. ஸோ ஒரு ஹார்ட்வேருங்கிறது நம்மளுக்கு மொபைல் ஃபோன் உள்ளே இருக்கிற ஆப் எல்லாமே அது சாஃப்ட்வேர். ஸோ இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற நம்ம ஆம்புலன்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கேமரா, ஹை டெஃபினிஷன் கேமரா வித் வாய்ஸ் எனேபிள்டு, 2 வே பேசுகிறது கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அங்கே ஒரு மானிட்டர், இப்போ ACLS ஆம்புலன்ஸ், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஃபீச்சர்ட் அண்ட் எனேபிள்டு ஆம்புலன்ஸுங்கும் போது அதுக்கு ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. வென்டிலேட்டர், டீஃபிப்ரிலேட்டர், பேஷண்ட் மானிட்டர், சிரிஞ்ச் பம்ப், இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போக
ஹார்ட்வேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணுறோம் அண்ட் ஒரு டேபோ ஒரு மானிட்டரோ அதில் இருக்கும். ஸோ அது மூலியமாக நம்ம பேஷண்ட்டை வந்து அந்த பேராமெடிக் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் எப்படி அசஸ் பண்ணுறாரு, எப்படி மானிட்டர் பண்ணுறாரு, நம்ம அவரை எப்படி கைட் பண்ணுறோம். ஸோ பேராமெடிக்கு ஒரு எமர்ஜென்சினாலே அது ஒரு பேனிக் சுச்சுவேஷன். என்ன தான் நம்ம படித்து எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் அந்த கயாஸ், பிகாஸ் தே ஆர் ஆன் த மூவ். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்டிலில் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம பார்க்கல, அவங்க ஆன் த மூவில் இருக்காங்க, பேஷண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அங்கே வைட்டல்ஸ் ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, பிபி ரெக்கார்ட் ஆகலை. அப்படிங்கும்போது அந்த பேராமெடிக் சிங்கிள் ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம லைவாக ஒரு எமர்ஜென்சி டாக்டர் சீனியர் பர்சன் லைவாக பார்த்து அவங்களுக்கு கைட் பண்ணும்போது த கேர் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற கேர் வந்து நம்ம ஆம்புலன்ஸில் அட் த டைம் ஆஃப் பிக்கப்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பைலட் ப்ராஜெக்டோட அதில் நாங்கள் பார்த்துட்டது என்னதுன்னா, நம்ம பேஷண்ட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு ஒரு டயக்னோசிஸ் வரும். ஸோ அந்த டயக்னோசிஸ்க்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன், அதோட டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு பிளட் லாஸ் இருந்ததுன்னா அது எங்கேருந்து ப்ளீட் ஆகுதோ அந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது எந்த வெசல் பிளாக் ஆகிருக்கோ அதை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு பலூன் போட்டு அந்த பிளட்டை வந்து மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுங்கிறது தான் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும்னா சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணணும், சீக்கிரமாக பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நம்மளுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியணும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க எலிஜிபிளான்னு தெரியணும். இது எல்லாமே ஒரு அசஸ்மெண்ட் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 20 to 30 minutes நம்ம என் ரூட் வர வழியிலேயே இதை நம்ம பண்ணிட முடியும். ஸோ அந்த கோல்டன் ஹவரில் இருக்கிற டிலேவை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதனால் நாங்கள் பார்த்தது என்னென்னா, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிங்கிறது ஒன்று. இப்போ நம்ம யாரும் வந்து போய் தேட்டரில் நின்று டிக்கெட் வாங்குறது கிடையாது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்குறது கிடையாது. எவ்ரிதிங் வி ஆர் டூயிங் ஆன்லைனில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம். வை நாட் எமர்ஜென்சி கேர்? இட்ஸ் ஹை டைம். ஓகே, இதோட அவுட்கம் வந்து இப்போது உங்களோட மெயினாக இந்த மீடியா ரிலீஸ் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா வச்சுருக்காங்க, ஒரு டேபு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளினிக்கல், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த கிளினிக்கல் எக்ஸலன்ஸ், பேஷண்ட் அவுட்கம், இது அவ்வளவா இல்லாததுனால மக்களுக்கு தெரியல. ஸோ யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் வந்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கங்கிறது. பட் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த, அந்த அவேர்னஸை தயவுசெய்து மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கன்வே பண்ணுங்க. ஸோ நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டெக்னாலஜி அந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புது என்னன்னா, ஒன்று வந்து இந்த ஜிபிஎஸ் லைவ் ட்ராக் பண்ணுறதுனால இப்போது நம்ம மெட்ரோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இல்லைங்களா, ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்ம நார்மலாக போகிறதுக்கே வந்து நிறையா இன்னும் டைவர்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது வந்து ரியல் டைமில் பார்த்து எந்த வழியாக வந்தால் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்து சேர முடியுங்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து காட் ஃபர்பிட், இப்போ ஏதாவது ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் இதாக இருக்குது, ஒரு கேஸ் லீக் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து மல்டிபிள் பேஷண்ட்ஸ் ஒரே நேரத்தில் வரதை வந்து நம்ம வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணலாம். ரியல் டைமில் வந்து நம்ம வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்கிறத வந்து நம்ம கணிக்கிறதுங்கிறத விட தெரிய வரும். அதுக்கேற்றப்பல நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 20 பெட்டில் எமர்ஜென்சியில் வந்து 20 பெட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து வரது வந்து 25 பேர் வராங்க அப்படின்னா அவங்க எப்படி நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து இது பண்ணுறது, அவங்க கண்டிஷன் நம்ம தெரிய வச்சுட்டு அதுக்கேற்றப்பல இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெம்பரரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து வி கேன் ட்ராக் ஒன்ஸ் அ பேஷண்ட் பிக்கப் பண்ணோன்னே நம்ம ஆம்புலன்ஸ் எவ்வளோ டைமில் ரீச் ஆகும், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ரெடியாக வைக்கணும். எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், சிடி ஸ்கேன் ரூமை வந்து ரெடியாக வைக்கணும், மெடிகேஷன்ஸ் ரெடியாக வைக்கணும், பேஷண்ட் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் உடனே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கோல்டன் ஹவரில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த பேஷண்ட் லைஃப்பை சேவ் பண்ணுறது இந்த 5G டெக்னாலஜி ஆம்புலன்ஸ். காவேரி மருத்துவமனையின் இந்த 5G ஆம்புலன்ஸ் துவக்க நிகழ்ச்சியில் வந்திருப்பது கலந்து கொள்வது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழைத்தமைக்கு சேர்மன் டாக்டர் மணிவண்ணன் அவர்களுக்கும் அவருடைய மருத்துவ அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு அந்த நோயாளியை கூட்டி செல்வது என்பது அவர் உயிருடன் இருப்பதற்கும் உயிர் போவதற்கும் காரணமாக இருக்கிறது.
மிக விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அந்த நோயாளி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்யூப்மெண்ட்டாக மட்டுமல்லாமல் அது ஒரு மூவிங் மருத்துவமனையாக, நடமாடும் மருத்துவமனையாக செயல்படுவது இந்த 5G கனெக்டிவிட்டி மூலம் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களும் அந்த ஆம்புலன்ஸில் செல்கின்ற அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபும் தொடர்ந்து அந்த பேஷண்ட் மருத்துவமனையில் சென்று சேருவதற்கு முன்னால் தேவையான மருத்துவ உதவி செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது. சென்னை மாநகரில் 30 ஆம்புலன்ஸை பல்வேறு இடங்களில் நிறுத்தி பேஷண்ட்ஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக அவர்கள் உடனடியாக மருத்துவமனை செல்வதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர் டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் எனக்கு பல வருஷமாக தெரியும். திருச்சி மாநகரில் நான் பணியாற்றும் பொழுதிருந்து அவர் ஒரு மருத்துவமனை காவேரி இருந்த காலத்திலிருந்தே தெரியும். ஒரு டெடிகேட்டட் டாக்டர். ஒரு மருத்துவமனை எப்படியெல்லாம் ஏழைகளுக்கும் பண வசதி இல்லாதவர்களுக்கும் தேவைப்பட்டால் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவக்கூடிய மருத்துவமனையாக காவேரி திருச்சி செயல்பட்டு வருகிறது. அதே அந்த உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் முன் சென்றால் நம்முடைய வளர்ச்சி கூடவே வரும் என்பதை அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் காவேரி மருத்துவமனை. அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.